ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு காயோடைய தோலை எடுத்து அதில் நம்ம துவையல் செய்ய போகிறோம். வழக்கமாக நம்ம தேங்காய் துவையல், புதினா துவையல், பூண்டு துவையல் இந்த மாதிரி நம்ம துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம். பீர்க்கங்காய் வச்சு அதோடைய தோலை வேஸ்ட் பண்ணி நம்ம கீழே போடாமல் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை துவையல் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கடாயை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் கருகாமல் இருக்கும். ஸோ இது நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 8லேருந்து 10 மிளகாய் வரைக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே நம்ம இன்னும் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும். 4 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, 4 பல் பூண்டு இதுவே போதுமானது. ஸோ ரொம்ப கொடுத்தோன்னா அதோடைய டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சரி, நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரே கிண்டி இது கூடவே கொஞ்சம் தேங்காவையும் சேர்த்து இறக்கி வச்சிடலாம். ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் நம்ம பீர்க்கங்காய் ஆல்ரெடி தோலை மட்டும் எடுத்து, அதாவது பீர்க்கங்காய் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடைய தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிடணும். ஸோ அதை எடுத்து நம்ம கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஸோ அதை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம், அதாவது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது எப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு போடுறப்போ ரொம்ப டார்க் க்ரீனாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக மாறி இருக்குது. இந்த துவையல் பார்த்தோன்னா சாதம் சூடாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் இதை போட்டு சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் பார்த்தோன்னா தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பீர்க்கங்காய் விட அதோடைய தோலில் ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இதை நம்ம தூக்கி போடாமல் எடுத்து வச்சு இந்த மாதிரி துவையல் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பே தேவையில்லை, இந்த துவையல் மட்டுமே போதும். தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், ரசம் எது பண்ணாலும் இந்த துவையல் இருந்தால் போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் புளியும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்தா போதுமானது. தாளிப்புக்கு கடுகு, எண்ணெய், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நம்ம தாளித்து இதோட சேர்த்துடலாம். சூப்பரான சுவையான பீர்க்கங்காய் தோலில் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.